தன்னுடைய குடும்பத்திற்காகவே அனைத்தையும் இழக்க தயாராக இருக்கும் கும்பராசினியர்கள் அப்படித்தான் சொல்லும். குடும்பம் 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 வீடு வீடு வீடுன்னு வந்துட்டா போதும். கும்பராசிக்காரங்க எந்த லிப்ஸ்டிம் லெவலுக்கு வேணால் போயிடுவீங்க. அப்படிப்பட்ட கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 2025 வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா இருக்க போகுது. ஒரு 50% அப்பாடி அப்படி நிம்மதி பெருமூச்சு விழக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. இந்த தாண்டியாச்சு இந்த தாண்டியாச்சு இந்த தாண்டியாச்சுன்னு ஒரு 5 வருஷத்தை தாண்டியாச்சு. இன்னும் ஒரு 2.5 வருஷம் தான். அதை தம்மா துண்டு எவ்வளோ நேரம் ஆகிட போகுது. இந்த 2.5 வருஷம் பாதச்சனியாக வரக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல கொஞ்சம் பொறுமை வரப்போகுது. இது வரைக்கும் டென்ஷன், தலைவலி, டிப்ரெஷன் எனக்கு முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அல்லல் பட்டு கொண்டிருந்த அத்துணை கும்பராசினியர்களுக்கும், இன்னும் சொல்லப்போனால் ஒரு 60-70 வயசுலாம் கும்பராசிக்காரங்க இருந்தீங்கன்னா அப்படியே யமனை போய் பார்த்துட்டு வந்தாச்சு. அந்த அளவுக்கான நேரம்லாம் வந்துருச்சு கும்பராசிக்காரங்களுக்கு. சின்ன வயசு கும்பராசினியர்கள்லாம் நிறைய பேருக்கு லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு. போன தடவை எனக்கு வந்த காலில் பாதி கால் கும்பராசி மகர ராசி, கும்பராசி மகர ராசி இது மட்டும்தான். அதை தாண்டி பத்தாததுக்கு கடகராசி. இப்போ இந்த 3 பேருக்குமே நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. கண்டிப்பாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் காசு, பணம், துட்டு, மணி தான். என்ன மேடம் புதுசாக சொல்றீங்க அப்படின்னா, 2ஆம் வீட்டில் சனி இருக்கிறார். ஒரு சீக்ரெட் சொல்லித்தரவா? 2ஆம் வீட்டில் சனி மட்டும் இல்லை, 2ஆம் வீட்டில் ராசிநாதன் யாராக இருந்தாலும் சரி, அவர் நல்லவராக இருந்தாலும் சரி கெட்டவராக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டில் எதுங்க நல்ல நண்பன் கெட்ட நண்பன் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2ஆம் இடத்திற்கு ராசிநாதன் இல்லை லக்னநாதன் வரும்போது பணத்திற்கு பஞ்சமே இருக்காது. கொஞ்சம் லேட்டாக சாப்பாடு எடுத்துக்கக்கூடிய நேரமாக இருக்குது. இன்னும் சில கும்பராசினியர்களுக்கு உங்களுடைய தசா புத்தி இல்லை நேட்ரல் ஹாரோஸ்கோப்பில் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான நேரம் இருக்குது. அதனால கவனம் கவனம் கவனம். ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உணவு அப்படின்ற உணவு சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றத இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு சனியோராகவும். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஆட்களாக இந்த 2025 வருஷம் கும்பராசினியர்கள் இருக்கீங்க. முதல்ல நீங்கள் பார்த்துக்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுடைய உடல்நிலையில் ஆரோக்கியம் அப்படின்றத பார்த்துக்கணும். 2வது சாப்பிட்ற உணவில் கண்ட்ரோலாக இருக்கணும். 3வது நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸில் கண்ட்ரோலாக இருக்கணும். 4வது நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டில் கரெக்டாக இருக்கணும். இந்த 4 மட்டும்தான் வந்து இந்த 2025 வருஷம் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு மெசேஜாக இருக்க போய் தவிர மற்றபடி எல்லாமே சூப்பருங்க. இது வரைக்கும் கிடைக்காதெல்லாம் கிடைக்க போகுது. நிறைய பிஸ்னஸ் தொடங்க போகிறீங்க. அதுக்கான அஸ்திவாரத்தை போட போகிறீங்க. எப்பயுமே இந்த பிளான் பண்ணுறது தான் முக்கியம் இல்லையா? எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாம் கடவுள் கையில் இருக்கு. ஆனால் பிளானிங்னு ஆரம்பிக்கணுமே, அதுவே ஆரம்பிக்க முடியாமல் இத்தனை நாள் தவிச்சிட்டு இருந்த அத்துணை கும்பராசிக்காரங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையிலேயே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பதற்கான பிளானிங் போடுவதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. அதை சனியும் சரி குருவும் சரி பிளஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சூப்பரான டைம் பீரியடு. இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டே அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலம் எல்லாமே வசந்த காலம் தான்.